இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன செய்திருக்குன்னு சொன்னா, தெஹ்ரானில் உள்ள குடியிருப்புகள், மருத்துவமனைகள், ஈரான் நாடு முழுக்க உள்ள ஒரு 600 பள்ளிகள் மீது குண்டு வீசி தாக்கியுள்ளார்கள். அந்த மக்கள் நெத்தன்யாகுவே நீ பதவியை விட்டு ராஜினாமா செய் என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. வளைகுடாவில் உள்ள எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து அவர்கள் ஈரானினுடன் பேக் சேனல்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய விவசாய ஒப்பந்தம் போடும் பொழுது இந்திய பிரதமர் எனக்கு நண்பர், அவர் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை சொன்ன இந்த மனிதன் தான் இன்றைக்கு அவருடைய அடாவுடி பேச்சினால், நாகரிகமற்ற பேச்சினால், நாகரிகமற்ற நடவடிக்கைகளினால் இன்று அமெரிக்கா என்பது பொருளாதார வீழ்ச்சியில் கீழிறங்கி கொண்டிருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தினம் மீண்டும் வளைகுடா நாடுகளில் நடக்கின்ற அந்த யுத்தம் பற்றி ஒரு சின்ன அலசல் உங்களோடு அது குறித்து பேசுவதிலே ஒரு வருத்தமும் மகிழ்ச்சியும். ஆனால் விஷயத்தை தெரிய வேண்டும் தோழர்களே. இன்றைய உள்ள முக்கியமான செய்தி, பால்ம் செயின் அப்படின்னு ஒரு இடம் இஸ்ரேலில். அந்த இடத்துல உள்ள அந்த தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமானங்கள் மீது இஸ்ரேலுடைய கட்டுமானத்து மீது இன்றைக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்கி இருக்கிறது. அந்த இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், அங்கே என்ன நடந்தது, என்ன கட்டுமானம், என்ன தொழிற்சாலைகள், அதுதான் நான் முக்கியமாக இன்றைக்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது. அங்கே அந்த அந்த இடத்துல ஒஃபக் வரிசையில் இராணுவ உளவு செயற்கைக்கோள்களை அசம்பிள் செய்யக்கூடிய ஒரு இடம், அசம்பிள் செய்து பரிசோதனை செய்து விண்ணுக்கு ஏவக்கூடிய இடம், இது எல்லாம் இருக்குது. அந்த செயற்கைக்கோள் சேட்டலைட்டை அனுப்பக்கூடிய இடம் இது ஒரு பக்கத்தில். இந்த இடம் 1988 இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1 வருஷம் 2 வருஷம்ல பார்த்துடுங்க, 88 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல வானிலை பற்றி கண்டறியக்கூடிய செயற்கைக்கோள் அல்ல. மழை எப்போ வருது, காற்று எப்போ அடிக்க, புயல் வருதா, அது அல்ல. மாறாக இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இராணுவ தளங்கள், இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள நாடுகள், அங்கே உள்ள ஈரானில் என்ன இராணுவ நகர்வுகள், அதுபோல் அங்கே ஏவுகணை தளங்கள், சிரியாவினுடைய இராணுவ நகர்வுகள், ஹிஸ்புல்லாவுடைய ஆயுத தளவாடங்கள், இவை பற்றிய ஒவ்வொரு தகவலையும் இங்கிருந்து அனுப்பக்கூடிய இராணுவ ரீதியான அந்த உளவு அந்த சேட்டலைட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இமேஜினரி படம் எடுத்து எங்கெங்க இருக்குங்கிறத அனுப்பிக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் இது அனுப்பி கொண்டிருந்தது. வாஷிங்டனுடைய அனுமதி இல்லாமலேயே இங்கு இஸ்ரேலுக்கு இது அனுப்பிக்கிட்டு இருந்த செய்தியை கூட பார்க்குறோம். அதேபோல் இந்த பால்மெச்சின்ல ஆரோ மிசில் சிஸ்டம் மற்றும் அவற்றை ஏவும் பேட்டரிஸு, இவற்றில் ஏற்படும் சிக்கல்கள், அந்த சிக்கல்களை எப்படி களைவது, அதை எப்படி அபிவிருத்தி செய்வது என்பது போன்ற அந்த பரிசோதனைகளும் அங்கு நடந்து கொண்டிருந்தன. இப்படியாக ஒருபுறம் இந்த ஏவுகணைகளை பரிசோதனை செய்து அதில் ஏற்படுகிற சிக்கல்கள், அதாவது ஏவுகணைகள்ங்கிறத விட அந்த ஆரோ 1 ஆரோ 2ன்னு சொல்லக்கூடிய தடுப்பு ஏவுகணைகள், ஈரான் ஏவுச்சின்னு சொன்னால் அதை தடுக்கக்கூடிய இன்டர்செப்ட் மிசில்ஸுமாங்க, அது பற்றி அதில் அடுத்தடுத்து அபிவிருத்தி செய்வதை பற்றி ஒன்றும், இன்னொன்று செயற்கைக்கோள்களை வானத்தில் ஏவுவது, இராணுவ உளவு ரீதியான செயற்கைக்கோள்களை ஏவுவது, இப்படி 2 தரமான 2 டைப் ஆஃப் பில்டிங்ஸு, 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸு அங்கே இருந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஈரான்லேருந்து 2யுமே கோஆர்டினேட் பண்ணி ஒரே நேரத்தில் இங்கே அந்த மிசில்களை அடிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு மிசில் என்னன்னு கேட்டிங்கன்னா
அதாவது செஜில் 2 பேலிஸ்டிக் மிசில். செஜில் 2ங்கிற அந்த மிசில் பேரு. 2 மிசில ஒரே பேக்கேஜ் மாரி அனுப்பியிருக்காங்க. அந்த செஜில் 2 மிசில் என்னன்னா, தரை மேல் உள்ள தளங்களின் மேல் உள்ள அனைத்து கட்டிடங்களையும், அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களையும் அது அழித்திருக்கிறது. எரிபொருள் கிடங்குகள், ஏவுகணைகளை அசெம்பிள் செய்யக்கூடிய இடம், இதை போல தரைக்கு மேல என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் அது அழித்து விட்டது. அதே நேரத்துல இந்த ஃபேட்டா ஹைப்பர்சானிக் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஏவுகணை என்பது ஹைப்பர்சானிக்னு சொன்னா வந்து ஒலியை விட ஒரு 5 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய அந்த ஏவுகணைகள் வந்து அதுவும் மற்றொரு கோணத்தில் வந்து அதே இடத்தில் ஒருங்கிணைந்த வகையில் தாக்கி இருக்கிறது என்பது பார்க்கும் பொழுது அந்த இடம் சுத்தமாக பால்மெச்சின் என்கின்ற இடம் வந்து அழிக்கப்பட்டு விட்டது. அந்த இடம் தொழிற்சாலைகளும் அந்த இராணுவ மையங்களும் அழிக்கப்பட்டு விட்டன என்று ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான செய்தி, டிமனோவில் வந்து டிமனோங்கிறது என்ன, இஸ்ரேலில் உள்ள அணு ஆயுத பரிசோதனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனால் வெளியே சொல்லலை. அவர்கள் ஊடகமாக அமெரிக்காவுக்கு தெரியும், மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியும், மற்ற நாடுகளுக்கு வெளிப்படையாக சொல்லவில்லை. அங்கே இது போல செய்துகிட்டு இருக்கிற அந்த இடத்தின் மேல தொடர்ந்து முதல் தாக்குதல், இரண்டாவது தாக்குதல்னு சொல்லிட்டு அதை மையப்படுத்தி ஈரான் 3 தாக்குதல்களை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மிகப்பெரிய தாக்குதலை நடத்துனதுனால என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருந்து கதிர்வீச்சுகள் வந்திருக்கக்கூடிய ஒரு அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கு பார்க்கிறது. ஐஏஇ அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா வந்து என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இங்க வந்து நாங்க வந்து கதிர்வீச்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஐநாவுடைய நிறுவனம் வந்து. ஆனா இதற்கு முன்னால அவர்கள் எப்பொழுதெல்லாம் வந்து இங்க வந்து ஏதாவது வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஐநா அமைப்புகள் முடிவு பண்ணும் பொழுது இங்க வந்து அமெரிக்கா வீட்டோ போட்டு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு அதை வந்து தள்ளி வச்சிருது. ஆனா இப்பொழுது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த முக்கியமான வந்து ராக்கெட்டை வீசி கதிர்வீச்சு வந்ததற்கு பின்னால மிகப்பெரிய அளவிற்கு கதிர்வீச்சு வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்றைக்கு சர்வதேச அந்த அட்டாமிக் நிறுவனம் வந்து வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் அபிப்பிராயப்படுறோம், பார்க்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு அதில் வந்திருக்கக்கூடிய கதிர்வீச்சு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்குன்னா, கெய்ரோ வரைக்கும், சவுதி அரேபியா வரைக்கும், சிரியா வரைக்கும் அந்த வளைகுடா நாடுகளில் உள்ள எல்லா பிராந்தியங்களையும் கதிர்வீச்சு பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது என்று அந்த ஐஏஇ கருதுகிறது. சர்வதேச அந்த அணுசக்தி நிறுவனம் கருதுகிறது. சீனாவும் ரஷ்யாவும் வலியுறுத்துகின்றன இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு திருடன் கையில தேள் கொட்டின மாதிரி ஆகிவிட்டது. அதாவது என்னன்னா வந்து திருட போன இடத்துல தேள் கொட்டினா வந்து அவன் கத்தவும் முடியாது. அதுபோல ரகசியமாக இந்த அணு உலையை செய்து கொண்டிருக்கிற இடத்துல இப்ப கதிர்வீச்சு வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா இதை ஓப்பனா சர்வதேச அந்த நிறுவனத்துக்கு நாம சரின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அப்போ அது என்ன நடக்கும்? இது 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 நாள் வரைக்கும் நீ அணு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருந்தா என்பது அம்பலப்பட்டு போயிடும். ஏற்கனவே தெரியும், ஆனாலும் அம்பலப்பட்டு போயிருங்கிற விஷயத்துல இன்றைக்கு அப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்குது இன்றைக்கு இஸ்ரேல். அப்படின்னா இன்னைக்கு ஈரான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயத்தை செய்திருக்கிறது. தான் அணு ஆயுதத்தை உபயோகிக்காமல், ஆனால் அணு ஆயுதம் இல்லாத ராக்கெட்டுகளையும் குண்டுகளையும் வீசி இஸ்ரேலில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தி அங்கே கதிர்வீச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயத்தை, அதாவது அதை ஒரு அணு ஆயுதமாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்றைக்கு வந்து ஈரான் அதை செய்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே இது வந்து ஒரு மிக மிக மோசமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். உடனடியாக உலக நாடுகளுடைய ரகசியம் பற்றி கவலைப்படாமல் அந்த பிராந்தியத்திலுடைய மக்களுடைய அந்த நலன் பற்றி இவர்கள் வந்து இன்றைக்கு இஸ்ரேல் வந்து இது அனுமதி வழங்கணும், உள்ளுக்கு போய் எவ்வளோ தூரம் கதிர்வீச்சு வந்திருக்கு, எவ்வளோ தூரம் வரல, அல்லது வருவதற்கான அபாயம் இருக்காங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத நாம் வந்து இதை பார்வையாக பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, இஸ்ரேலில் உள்ள மின்சார வலைப்பின்னல்,
மின்சார வலைப்பின்னல்னு சொன்னா வந்து அந்த எலக்ட்ரிக் சப்ளை இருக்க அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த இடங்களுக்கு போறது, இன்னொரு இடத்துல போறது, அப்புறம் இப்படி இஸ்ரேல் நாடு சின்ன நாடு. அங்க உள்ள பல்வேறு விதமான அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், அணு மின் நிலையமாக இருக்கட்டும், இவர்களுக்கு இடையில வந்து தயாரிக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை பகிர்மானம் செய்வதில் ஒரு வலைப்பின்னலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பவர் அவுட்டேஜ் வந்ததுன்னு சொன்னா, பவர் வந்து விழுந்து போச்சு, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா, மீதமுள்ள இடங்களிலிருந்து அந்த வலைப்பின்னலிலிருந்து மின்சாரம் மற்ற எல்லா இடங்களுக்கும் கிடைக்கும் என்கின்ற ஒரு அந்த அளவிற்கு ஒரு வலைப்பின்னலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஈரான் என்ன செய்திருக்கிறதுன்னு சொன்னா, அது இஸ்ரேல்ல உள்ள அந்த அடிப்படையான அந்த சிஸ்டத்தை 4, 5 இடங்கள்ல வந்து அவர்கள் ஒரே நேரத்துல அடிச்சிருக்கிறாங்க. இது மூலமாக அந்த மின்சார அடிப்படை சிஸ்டமே அங்கு இஸ்ரேல்ல அடிபட்டு போச்சு. இது ஒரு சாதாரண சிஸ்டம் இல்ல. இதனால இங்க வந்து மருத்துவமனைகள் இனிமேல் இயங்க முடியாது. இன்றைக்கு பிஎம்ஓ ஆஃபீஸ், பிரதம மந்திரி அலுவலகம் இயங்க முடியாது. பாதுகாப்பு அமைச்சகம் இயங்க முடியாது. இராணுவ தளங்களுடைய கமாண்டிங் ஆஃபீஸ் இயங்க முடியாது. ஃபீல்டில் உள்ள இராணுவ வீரர்கள் இது எல்லாம் இயங்க முடியாதுன்னு நம்ம சொல்றதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில மணி நேரங்கள் அல்லது ஓரிரு நாட்கள் இயங்கலாம். ஏன்னா பேக்கப் வந்து டெம்பரவரியா வைத்திருக்கிறார்கள். அது அவ்வளவு நேரம் தாங்குமோ, எவ்வளவு நேரம் தான் அவை இயங்கும். ஆனால் ஒரே நேரத்துல இவற்றை அடித்ததன் மூலமாக இன்று சிவிலியன் மக்களுக்கும் காலையில எந்திரிச்சு பார்க்குறாங்க, இஸ்ரேலிய மக்கள் வந்து எங்கேயுமே மின்சாரம் கிடையாது. தண்ணி பவர் சப்ளை சிஸ்டம் செய்யக்கூடிய அந்த தண்ணி வர்றதில்ல. ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க வந்து இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு சிஸ்டமும் ஒர்க் ஆகல. இராணுவத்திற்கான அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் அவுட்டு. இதுல வேற ஏற்கனவே டீசாலினேஷன் பிளான்ட்ல வந்து அதாவது குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையில வந்து ஏற்கனவே கடைசி அந்த குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையிலையும் குண்டு வீசி தகர்த்து அதையும் தகர்த்து விட்ட நிலைமையில மிக மிக ஒரு துன்பத்திற்கு இன்றைக்கு இஸ்ரேலிய மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவம் இன்றைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்கக்கூடிய நிலைமையை இன்றைக்கு பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய நீர் ஆதாரங்களை இன்றைக்கு தாக்கி இருக்குது. ஆதாரங்கள்னு சொன்னா ஏதாவது இப்போ வாட்டர் சப்ளைஸ் கொடுக்கக்கூடிய அது எந்த இடம் அது குளங்கள்லாம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது போல் மற்றபடி ஏதாவது சோர்ஸ் இருந்ததுன்னா அதை பூரா வந்து ஈரான் தாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை செய்திருக்கு. பாலஸ்தீனத்திலேயும் லெபனானிலும் ஒயிட் பாஸ்பரஸ் வெள்ளை பாஸ்பரஸை தூவிக்கிட்டே போகிறாங்க அந்த விமானத்தில் இருந்து. அப்படி தூவிட்டு போகும்பொழுது அங்கே உள்ள அந்த அது விழுந்த இடத்துல எல்லாமே தீப்பிடிச்சு எரியுது. மக்கள் மேலே விழுந்தா மக்கள் எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு புண்ணாகக்கூடிய அந்த ஒயிட் பாஸ்பரஸ் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை மீது அதை வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு அதை வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதுபோல இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன செய்திருக்குன்னு சொன்னா, டெஹ்ரானில் உள்ள குடியிருப்புகள், மருத்துவமனைகள், அதாவது ஈரான் நாடு முழுக்க உள்ள ஒரு 600 பள்ளிகள் மீது குண்டு வீசி தாக்கியுள்ளார்கள். ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடங்கள் மீது மட்டுமே தான் நாங்கள் குண்டு வீசுகிறோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பொய்யாக இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பது. அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபை யுஎன் அதில் உள்ள ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஒரு இளைஞர்னா ஒரு 35 வயது இருக்கக்கூடிய, நான் படத்தில் பார்த்து சொல்கிறேன், அவர் பேர் வந்து மொஹமட் சஃபா அப்படிங்கிறவர் இன்றைக்கு யுஎன்னில் உள்ள தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஏன் செய்திருக்கார் தெரியுமா? அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது யுஎன்னா ஐக்கிய நாட்டு ஸ்தாபனத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் மீது குண்டு வீசுவதற்கான ஒரு பிரேரணையை ஒரு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டிருப்பதான ஒரு விஷயங்கள் நடந்து இருக்கிறது. இதை எதிர்த்து
அதாவது அணுகுண்டு வீசினா வந்து அந்த டெஹரான்ல உள்ள லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவார்கள் என்கின்ற வகையிலே மனிதத்திற்கு எதிரானது என்கின்ற வகையில் அந்த அந்த முகமது சாஃபா என்கின்ற எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது நடைபெற இருக்கும் இந்த குற்றச் செயலில் பங்கு பெறுவதற்கு நான் விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஐநா சபை வந்து அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் எந்த அளவிற்கு அடிமையாக இருக்கிறது, அவங்களுடைய ஷூஸை நக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஐநா சபை, நான் மீண்டும் சொல்கிறேன், ஐநா சபை. இந்த ஐநா சபையை பற்றி தான் நாம் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்கும் கட்ட பஞ்சாயத்து, ஒன்றுமில்லை. அமெரிக்கா சொல்வதை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடியது தான் இந்த ஐநா சபை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு முக்கியமான செய்தி, அதாவது ஹோர்முஸ் அந்த ஜலசந்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் இன்றைக்கு ஒரு 2 நாட்களுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் அதை கடக்கணும்னு சொன்னான். அதற்கு என்னென்ன ஃபீஸு, எப்படி கட்டணத்தை எவ்வளவு நிர்ணயிக்கணும், அந்த என்னென்ன விதிகள் இருக்கணும், யார் யார் எந்தெந்த நாடுகள் கடக்கலாம், அல்லது அதற்கான வரைமுறைகள் என்னங்கிறது சம்பந்தமாக வந்து ஈரானில் அதை ஒரு திட்டத்தை தயாரிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கிடைச்சிருக்கிற செய்தி, அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்கக்கூடிய கப்பல்களுக்கு கடப்பு கட்டணம், அதை என்ட்ரி பண்ணி போறதற்கான ஃபீஸ், அதை வாங்குவதற்கு நாடாளுமன்றம், ஈரானிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதாவது இதில் ஒரு விஷயம், அவர்களுக்கு வந்து ஆண்டிற்கு $5 பில்லியன் சொல்றாங்க அவர்களுக்கு வருமானம் என்பது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீது ஈரான் தங்களுடைய இறையாண்மையை, சாவர்னிட்டியை, எங்களுக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது உலகத்தின் முன்னால் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, அதாவது இஸ்ரேலில் உள்ள மக்கள் இன்றைக்கு சாலைகளில் வந்து வீதிகளில் மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து ராத்திரியும் தூங்க முடியல, பகல்லையும் தூங்க முடியல, மின்சாரம் கிடையாது, குடிதண்ணி கிடையாது, நிலவரைகளில் எவ்வளவு நாட்கள் தான் நாங்கள் இருக்க முடியும், எனஃப் இஸ் எனஃப், நடந்தது எல்லாம் போதும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் மூதாதையர்களை நீங்கள் 47 வந்து இஸ்ரேல் நாட்டிற்கு கூட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க, அமெரிக்காவில் இருந்த எங்களுடைய மூதாதையர்களை, யூரோப்பில், ஆஸ்திரேலியாவில், இன்னும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலேயும் மற்ற நாடுகளிலேயும் இருந்த எங்களுடைய மூதாதையர்களை உங்களுக்கு என்று ஒரு நாடு அமைத்து தருகிறோம், அந்த நாடு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும், அங்கு எந்த தொல்லையும் இருக்காது என்று அல்லவா கூட்டி அழைத்து வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து, பாதுகாப்பு இல்லை, எங்களை நோக்கி வருகின்ற ஏவுகணைகளை உங்களால் தடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அது மட்டுமில்லை, இந்த ஈரான் ஒரு நாடு மட்டுமில்லை, ஏமன்கிற இன்னொரு நாடும் எங்கள் மீது குண்டு போட ஆரம்பித்திருக்கிறது. பள்ளிகள் எல்லாம், கல்லூரிகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. கார்கள் எல்லாம் 50 அடி உயரத்துல வந்து இன்றைக்கு அவர்கள் வீசுகின்ற அந்த ஏவுகணைகளால் தூக்கி வீசப்படுகின்றது. கொத்து குண்டுகளை வீசுகிறார்கள். எச்சரிக்கை மணிலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னால 10-15 நிமிஷத்துக்கு முன்னால அடிக்கும், இவங்கெல்லாம் ஓடுவதற்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை, அந்த சிஸ்டம், அயன் டோம் சிஸ்டம், ஆரோ 1 ஆரோ 2 சிஸ்டம் அவுட். அதனால இன்றைக்கு 1 நிமிடம் 2 நிமிடத்துல தான் வந்து ஈரானுடைய ஏவுகணை வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில வந்து இருக்கிறது. எனவே இதெல்லாம் சொல்லிட்டு அந்த மக்கள், நெத்தன்யாகுவே நீ பதவியை விட்டு ராஜினாமா செய் என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மீது, அந்த போராடி கொண்டிருக்கிற மக்கள் மீது அவங்க என்ன செய்வாங்க, அதாவது வேற வேலை வேணும்னு கேட்கல,
சாப்பாடு வேணும்னு கேட்கல, அதாவது விலைவாசி உயர்வு கேட்கல, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு யுத்தத்தை நிறுத்து, நீதானே இந்த யுத்தத்தை இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதவி விலகு அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷத்தை வச்சு அவங்க இன்றைக்கு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே மட்டுமில்ல, அமெரிக்காவில் 50 மாநிலங்கள்லேயும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவும் ரஷ்யாவும் என்ன செய்யுதுன்னா, சைனா சத்தம் காட்டாம அவன் என்ன செய்யறாங்க வந்து பெட்ரோலியம் கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறி கொண்டிருக்கிறது, ஈரான் மிகவும் தைரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது மிக மோசமாக மாறும். எனவே தங்கத்தை அவர்கள் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று உலகத்திற்கு நாம் வந்து ஒரு வலுவான பொருளாதாரத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று அந்த தங்கத்தை வாங்கியாக வேண்டும் என்ற வகையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் வளைகுடாவில் உள்ள நாடுகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவுன்னு சொன்னா வந்து ஒரு 2-3 பில்லியன் டாலர்கள் பணங்களை, அதாவது தன்னுடைய பணங்களை எங்க போட்டிருந்தாங்க, அமெரிக்காவில் உள்ள பல்வேறு உள்கட்டுமானங்கள்லையும் வங்கிகள்லையும் ரியல் எஸ்டேட்டுகள்லையும் மேற்கத்திய சந்தைகள்லையும் போட்டிருந்தாங்க. அதை பூரா அவர்கள் வந்து அங்கே திரும்ப வந்து பெறக்கூடிய ஒரு டிஸ்கஷன் அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதற்குன்னு சொன்னால், உங்களுக்கு ஏன்யா நாங்கள் பணம் கொடுத்தோம் அமெரிக்காவை பார்த்து, உங்களுக்கு நாங்கள் கொடுத்ததுக்கு காரணமே எங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கருதிதானே உங்களுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்களை கொட்டி கொடுத்தோம். ஆனால் இன்று ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்து, அவங்களுக்கு ஏவுகணைகள் வந்து இன்றைக்கு குறைந்து விட்டது, இல்லாமல் போய்விட்டது என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் உங்களுடைய வீரர்களெல்லாம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒருபுறமும், இங்குள்ள அந்த ராக்கெட்டுகளை அங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஒருபுறமாக இருக்கும் பொழுது, நீங்கள் எங்களுக்காக அல்ல என்ற வகையிலே அந்த வளைகுடாவில் உள்ள எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து அவர்கள் ஈரானினுடன் பேக் சேனல்ல வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பின்வழியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து எங்களை இனிமேல் தப்பா எடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய வகையில். அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த ட்ரம்ப்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்க ஜனாதிபதி மிக மோசமான ஒரு மொழியில அவர் பேசியிருக்காரு. சவுதி அரேபியாவினுடைய அந்த கிரவுன் பிரின்ஸ், அந்த இளவரசரை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு என் மேல என்ன சொல்றது ரொம்ப பிடிக்கும், கிஸ் மை ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி ஒரு மோசமான லாங்குவேஜில் அவர் பேசியிருக்காரு. இது ஒரு தலைவன் பேசக்கூடிய லாங்குவேஜ் இல்லை. நம்முடைய தலைவர் பிரதமர், அவர் மேல 1000 நமக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அவர் நம்முடைய பிரதமரை பற்றி என்ன சொன்னார் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். வந்து இந்த இந்தியா விவசாயிகளுடைய நம்முடைய விவசாய ஒப்பந்தம் போடும் பொழுது பிரதமர் அவர்கள் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும், இந்திய பிரதமர் எனக்கு நண்பர், அவர் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை சொன்ன இந்த மனிதன் தான் இன்றைக்கு அவருடைய அடாவுடி பேச்சினால், நாகரிகமற்ற பேச்சினால், நாகரிகமற்ற நடவடிக்கைகளினால் இன்று அமெரிக்கா என்பது பொருளாதார வீழ்ச்சியில் கீழிறங்கி கொண்டிருக்கிறது. சீனாவும் ரஷ்யாவும் இன்று உச்சகட்டத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இறக்கக்கூடிய அபாயம் என்று வந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறமாக இன்றைக்கு பார்க்கிறோம். அதே போல இன்னொரு செய்தி நான் சொன்னதையும் நான் மீண்டும் வந்து ஒரு அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த முகமது சாய்ஃபாங்கிற ஒரு யூஎன்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரிசைன் பண்ணியிருக்காருல, யூஎன் முடிவு செய்து, அதாவது பரிசீலனை பண்ணி கொண்டிருக்கிறது ஈரான் மீது அணுகுண்டு வீசுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வீசினால் நிச்சயமாக சீனாவும் ரஷ்யாவும் வாழாவிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி, கடைசியாக ஒரு நல்ல செய்தியோடு நான் இன்றைய நல்ல செய்தி என்பது ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான நல்ல செய்தியோடு நான் இந்த காணொளியை முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால், அதாவது அமெரிக்காவிலிருந்து ஏவுகணைகளை ஏற்றி வந்த ஒரு கப்பல், சரக்கு கப்பல் என்று அடியோடு வீழ்த்தப்பட்டு மத்திய திரைக்கடல்ல வந்து இன்றைக்கு கீழே 2600 அடிக்கு கீழே சென்றிருக்கிறது. அதுல வந்து அந்த கப்பலில் உள்ள $5 பில்லியன் வந்து உள்ள ஆயுதங்கள் போயிட்டுங்கிறது அது முக்கியம் இல்லை. அதை விட என்ன முக்கியம்னா, இந்த கட்டத்தில் தேவையான ஆயுதங்கள், ஒரு ஆயுதம் உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா SM-2ங்கிற ஒரு ஏவுகணை ஒரு வருஷத்துக்கு 125 தான் தயார் பண்ண முடியும்.
1200 மிசில் அந்த கப்பலுக்குள்ள இருக்கு. 10 வருஷம் ஆகும். இது போன்ற பல ஏவுகணைகளை வந்து அந்த ஏற்றி வந்த அந்த கப்பல் வந்து கடலுக்கு அடியில் சென்று விட்டது. ஒருபுறம் சர்வதேச அளவில் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்தியாவிலும் நம்முடைய அரசாங்கம் இந்திய உழைக்கும் மக்களுக்கு, இந்திய விவசாயிகளுக்கு எதிராக தாக்குதல் தொடுத்திருக்கின்ற அந்த யுத்தத்தை எதிர்த்து ஒரு தற்காப்பு நிலை எடுத்து இந்தியாவினுடைய தொழிலாளர்கள், விவசாயிகள் இணைந்து நாளைய தினம் இந்தியா முழுவதும் கருப்பு தினமாக, அதாவது 1ஆம் தேதி கருப்பு தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று எஸ்கேஎம்மும் மத்திய தொழிற்சங்கங்களும் சேர்ந்து ஒரு அறைகூவல் விடுத்திருக்கின்றன. தோழர்கள் அனைவரும் அந்த வகையில் அந்த அறைகூவலை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது நம்முடைய நாட்டிற்குள் நம்முடைய உழைக்கும் மக்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான, நம்மை பாதுகாப்பதற்காக செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியை இத்துடன் இன்று நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.